ஒரு ஹோம் பேக்கராக இருந்து காலையிலேயே எந்திரிச்சு நம்ம நேராக கிச்சனுக்கு போகாமல் நேராக பேக்கிங் ரூமுக்கு வந்து காலையில் ஒரு 6 மணி 6:30 கிட்டக்க வந்து கஸ்டமர் வந்து கேக்கு டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஒரு 3 kg நைட்டு தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நைட்டு பேக் பண்ணி க்ரம் கோட்லாம் போட்டு வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சி மெயின் கோட்டிங்லாம் போட்டுட்டு இப்போ டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டுருக்குது. இது இப்போ லீவுனால எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சி நேராக பேக்கிங் ரூமில் வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இதே ஸ்கூல் நாள்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ நீட்டாக மெயின் கோட்டிங் எல்லாம் போட்டுட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக கலர்ஸ்லாம் லைட்டாக அங்கே இங்கேன்னு தொட்டு வச்சு எல்லோ கலர், பிங்க் கலர் இந்த 2 ஷேட்ஸ்லேயுமே அங்கே இங்கே கொஞ்சமாக டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம பேலட் நைஃபை வச்சு லைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பேட்டர்ன் கிடச்சிடும். அதுக்கப்புறம் அதே கலரை யூஸ் பண்ணி சின்ன ரோசட்டாஸ் வந்து சுற்றி பார்டருக்கு வந்து போட்டாச்சு. சிம்பிளான டிசைன் தான், ஆனால் 2 கலர் காம்பினேஷனுமே அவ்வளோ அழகாக இருந்தது. கேக்கோட ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கேக்லேயே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த கேக்கில் வந்து தமிழ் எழுதணும். அதுவும் தமிழில் ஒரு நேம்லாம் இல்லை, ஒரு பெரிய சென்டென்ஸே கொடுத்துருந்தாங்க. ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்த ஹெட்டிங் அப்படி எனக்கு கேக் மேலே எழுதி தந்துடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த கண்டென்ட்டை எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு கேக் மேலே சிம்பிளாக ஒரு லைன் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பே அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ரெட்டை கொம்பு போடுறதுக்குள்ளே அந்த ரவுண்டே எனக்கு ப்ராப்பராக வரல ஸ்டார்டிங்கில் மட்டும். அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம நோட்டில் எழுதுகிற மாதிரி ஓரளவுக்கு கை வந்து திருந்தி கொஞ்சமாக எழுதிட்டேன். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். பாருங்கள் எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இந்த கேக் மேலே எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத. அது இந்த சென்டென்ஸ்க்காண்டி இந்த கேக்கை வந்து இவ்வளோ பெருசாக நீட்டமாக செய்ய வேண்டியதாகிடுச்சு. நல்லா சூப்பராக இருந்தது. கஸ்டமரும் ஹாப்பி. தேங்க்யூ.